சீமான் கல் இறக்க சொல்லிட்டாரு. 14% தான் அதில் போதை மருந்து. அது மெடிசனாக மாறுதுன்றான். உடம்புல பல விஷயங்கள்லாம் செய்யுதுன்னு சொல்கிறான். இவ்வளோ விஷயம். நீ இதுக்கு எதிராக இவ்வளோ தீவிரமாக நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னா ஏன் அதுக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை? டாஸ்மாக்கு எதிராக அது சத்து நீர் விநியோகம் பண்ணிட்டு இருக்குதா உங்களுக்கு அரசு? உங்களுக்கு சத்து நீர் பாய்ச்சிங்கன்னு இருக்குது வேறு விதத்தில், கரன்சியில். புரியுதில்ல? நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். புரியுதில்ல? எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் 35 வருஷமாக இங்கே ஊடகத்துறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சத்து நீர் உங்களுக்கு எப்படிலாம் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு பொறாமை இந்த அரசியல் மேலே இருக்கிற இந்த அரசியல் நம்மளால நடத்த முடியாமல் போச்சு. அதுக்கு நீ துணிச்சலாக நிற்கணும். முட்டு சோத்தில் போய் நிற்கக்கூடாது, கோபாலபுரம் வாசலில் இருக்கக்கூடாது. நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், தனித்து வந்து நில்லு. சீமானோட 10 மடங்கு உனக்கு வீரம் வரும். சீமானோட 10 மடங்கு நீ தில்லா போராடலாமே. அந்த வீரியம்லாம் இருக்குது உங்ககிட்ட. வாங்கலாம், வெளியில் வாங்கலாம். நீங்கள் அந்த ஒட்டி நிற்கிறதால தானே உங்களுக்கு, வாசல்லே நிற்கிறதால தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாருக்குமே. சொல்லுங்கள். டாஸ்மாக் ஒழிக்காமல் நீங்கள் இந்த கல் இறக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா சாராய சாம்ராஜ்யத்துக்கு நீங்களாம் படுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, மண்டி இட்டிட்டீங்கன்னு அர்த்தம்.